ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எங்களோட சேனல். நாங்கள் இன்றைக்கு வந்து இருக்கிறோம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பொள்ளாச்சியில் தான் இருக்கோம். பொள்ளாச்சியில் இப்போ வந்து இருக்கிற வந்து வால்பாறை அடிவாரத்தில் இருக்கிறோம். நாங்கள் முதல் வந்து பார்த்துருப்பீங்க வேறொரு இடத்துல இருந்தோம். இன்றைக்கி மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். ஸோ அப்படி எதுக்கு அப்படின்னா என்னோட ஹேபிட் எப்படி இருக்கும், எங்களோட ஹேபிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 நாள் ட்ரிப் வரோம்னா 4 நாளும் சேம் ரெசார்ட்டில் தங்காமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசார்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்போம். அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ப்ரைவேட் ஹோட்டல் மாதிரிலாம் இல்லை, ஒரு வீட்டில் தங்கியிருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களோட ட்ரீம் ஹவுஸில் தங்கியிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நாங்களும் இப்படிதான் வந்து ட்ரீம் ஹவுஸ் சொல்லும்போது இப்போ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே வந்து இருக்கிறதால நாங்கள் அதை அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம் இங்கே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றிக்கு பார்க்கலாம். ஒரு 100 மீட்டர் நடந்து போகணும். ஆமாம், அதை அடுத்து போயிட்டுனா தான் உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க. என்னடா நல்ல வடிவாக சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சவுண்ட் வேறு உங்களுக்கு கேட்கும். அது முன் வீட்ல இருந்து வர சவுண்ட். அது இல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே அந்த மைக் இருக்குல்ல, அந்த லைட்டோட மைக், அது போட்டுருக்காங்க. ரைட், ஓகே. நாட் முன் வீடு, ஓகே. ஃபுல்லாவே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின இது ரோட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. சும்மா மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது. ஓகே மக்களே, இப்போ எனக்கு பசிக்கிறது, நாங்க வாங்க போய் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டியிலே. இங்கே வந்து ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. டைனிங் டேபிளோட டைனிங் சேரே பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் வந்து ஃப்ரூட் சாலட்டில் ஸ்டார்ட் பண்ணி காஃபி வரைக்கும் வச்சுருந்தாங்க. இது வந்து சேமியாலேயே வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் கிச்சடி, சாண்ட்விட்சு, ப்ரெட்டு, சட்னியில் வந்து எல்லா விதமான சட்னி, இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சூப்பராக இருந்தது. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தோம். எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. எதுவும் நல்லா இல்லைன்னே சொல்ல முடியாது. நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. ஸோ இது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு தான் சொல்லலாம். எங்கடா போன நீ? ஹாய், அங்கேருந்து கூப்பிட்றா பாருங்க. சையு, எங்கே போனீங்க? ஸோ 5 days வந்து ஒரு பிஸியான லைஃப்லேருந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் தான் நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டு, சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்விம்மிங் பூலு, ஒரு ஃபுல் என்டையர் ஃபுல்லாக ஒரு ஹவுஸே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஹோட்டலில் இருக்க மாதிரியும் ஒரு ஃபீலே இருக்காது, வீட்டில் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சென்டென்ஸ்லேயே வந்து இங்கே ஏதாவது நம்ம பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரி என்னன்னாலும் வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செட் அவுட்டு. ஈவினிங்கில் வந்து டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே செலிப்ரேட் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி 2 சேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக கூட நம்ம சேர்ஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வீடு. இங்கே வந்து ராஜ்குமார் வந்து கழுவுறாங்க, கார் கழுவுறாங்க. ஸோ ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து டிசைனாக இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க வீடு. வெளியில் சிட் அவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்கும். அந்த ஃப்ளோரிங்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே கேரளா ஸ்டைலில் வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓடுலாம் போட்டு இருந்தாவே வந்து கேரளா ஸ்டைலுன்னு இங்கே சொல்லுவோம். பட் ஸ்ரீலங்கா ஸ்டைலுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்காலேயும் மோஸ்ட்லி எல்லா வீடும் வந்து ஓடில் தான் கட்டியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செட்டிநாடு காரைக்குடி சைடு தான் வந்து இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு லிவிங் ஸ்பேஸ் சூப்பராக. இங்கே வந்து நம்ம உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு ஃபேமிலியாக, அதாவது ஒரு டிப்பிக்கலி ஒரு ஹால் மாதிரி, ஒரு ஃபேன், லைக் ஒரு டிவி யூனிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த வீடு வந்து 3 பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன். நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் குக் பண்ணி. பட் நாங்கள் இங்கே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. இது ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமும் இருக்குது, பட் அது லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சூப்பரான ஒரு வீடு தான். இது ரெசார்ட்டோ இல்லை ஹோட்டல் மாதிரி ஒரு ஃபீலே வராது. ஃபுல்லாக வந்து நம்ம ஓனாக வீட்டில் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே. ஸோ நம்ம அதான் ஸ்விங் இருக்குது. ஸோ ஊஞ்சலில் உட்காந்துக்கலாம். ஸோ நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர் போடுறதுக்கான இடமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்பிக்யூ போடுற இடமும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க வித் ஸ்விம்மிங் பூலோட. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் வந்து ஆக்டிவிட்டிக்காக இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியில் போகிறோம். ஸோ அந்த வீடு மாதிரியே இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி நிறைய இந்த ரோட் ஃபுல்லாகவே அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. இது ஒரு
கேட்டட் கம்யூனிட்டி, ரொம்ப சேஃபாக வந்து நம்ம இங்கே அதாவது ஸ்டே பண்ணலாம். இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாலும் அதை அவங்களே சேஃபாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக ஒரு வாக் போயிட்டுருக்கோம். ஒரு ரெசார்ட்டு, ஒரு இதில் தங்கியிருக்கோன்ற மாதிரியே இல்லை, வீட்டில் தங்கியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து ஓம் அப்படின்னு சொல்லி ஈவினிங்கில் வந்து மைல்டாக ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க, மந்த்ராஸு. அப்புறம் இங்கே சைக்கிள்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ரைட் போகலாம். இப்போ வந்து ஹார்ஸ் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஈவினிங்கில் ஹார்ஸ் ரைட், அதுக்கப்புறம் வந்து புல்லக் கார்ட் ரைட், அதாவது மாட்டு வண்டி, இதில் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈவினிங் ஆக்டிவிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கச்சி நின்றுட்டுருக்காங்க. இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குற இடம். இங்கே சுட சுட வந்து பஜ்ஜி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பக்கோடா, இதெல்லாம் வந்து சூப்பராக சுட சுட போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து எனக்கு பிடிச்சது ரொம்ப டீ, நான் டீ தான் குடிப்பேன். ஸோ நல்லா டீ வாங்கி குடித்தேன். நாங்கள் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி இங்கே ஒரு அமைதியாக நம்ம வந்து ஒரு ரெஷ்ஷான ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்து நம்ம 5 days வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணி ஒர்க் இருக்கும், ஷெடியூல்லே வந்து ஓடிட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் மறந்து ஒரு ஃபார்மில் நேற்று வந்தோன்னே பார்த்திங்கன்னா நிறைய இளநீலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இளநீ, பாயாசம், சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஈவினிங்கில் ப்ளசண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி, இது நம்ம மைண்டுக்கு வந்து ப்ளசன்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டே வந்து இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் வேணும்னாலும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த டீட்டெயில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதோட நேம் வந்து கோகோ நெஸ்ட் பொள்ளாச்சி. இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, நிறைய வந்து விலாஸ் வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து இங்கே இருக்கிற எல்லா விலாஸும் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண இடம், பிரேக்ஃபாஸ்ட், இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் வந்து தமிழ்நாட்டில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இங்கே மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸில் சூப்பராக ஸ்டே பண்ணி நல்லா வந்து இந்தியன் ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணி உங்கள் செல்ஃப் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்லாம். இது வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான இடம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி, இங்கே என்னென்ன இண்டோர் கேம்ஸ் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். until then bye bye, see you, bye மக்களே.